நான் எங்க ரீரெக்கார்டிங் வாசிக்கணும்னு எனக்கு சந்தேகமாவே இருந்தது. ஏன்னா கடைசி ஃப்ரேம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க, காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தேசிய ராஜா 1க்கும் 2க்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அது மாதிரி இப்ப விமல் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அவர் உதடே அசையாம பேசுற மாதிரியான விஷயம் தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். என்ன புரியுதா உங்களுக்கு, என்ன டைலாக் அப்படியே இருப்பார். என்ன பேசுறாரு அவர், லிப் மூவ்மெண்டே காணமேன்னு தேடுற மாதிரி இருக்கும். மாப்பிள்ள வணக்கம் மாப்பிள்ள, ஆடியோ லான்ச்சுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ள, எங்க மாப்பிள்ள இருக்கீங்க? இல்ல மாமா, காஃபி குடிச்சிட்டு வரலான்னு இருக்கேன். எங்க மாமா இருக்கீங்க? நம்ம காதை தூக்கி அவர் வாயில வைக்கணும். தேசிய ராஜா 2, தேசிய ராஜா 1க்கும் 2க்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் இருக்கு. இந்த படத்துக்கு டைரக்டர் எழில் சார், அந்த படத்துக்கு டைரக்டர் எழில் சார். இந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார், அந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார். அந்த படத்துக்கு வில்லன் ரவிமரியா, இந்த படத்துக்கு வில்லன் ரவிமரியா. இவ்வளவு ஒற்றுமை இருந்தாலும் சீக்குவல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த கதையோட தொடர்ச்சி அது கிடையாது, அந்த கதையோட தொடர்ச்சி இது கிடையாது. அப்புறம் ஏன் தேசிய 2ன்னு பேர் வச்சுன்னு கேக்குறீங்களா? இதுக்கு வேலைன்னு வெள்ளக்காரன்னு பேர் வைக்கலாம், மனங்குத்தி பிறகு பார்ட் 2ன்னு பேர் வைக்கலாம், சரவணன் இருக்க பயமையின் பார்ட் 2ன்னு பேர் வைக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ப்ரொடியூசர் என்ன பண்ணார், எனக்கு தேசிய ராஜா 2 தான் வேணும்னு அடம் பிடிச்சதுனால ஏற்கனவே பண்ணப்பட்ட கதைக்கு இந்த டைட்டில் வச்சிருக்கோம். இதுதான் இந்த படத்துல பார்வையாளர்களா இருக்கட்டும், ரசிகர்களா இருக்கட்டும், எங்களுடைய அன்பு நண்பர்களாகிய ஊடக நண்பர்களா இருக்கட்டும், வலைத்தள நண்பர்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவேன்னா, இந்த படத்தை ரசிகர் பாக்குற மாதிரி ஊடக நண்பர்கள் நீங்களும் பாப்பீங்க. தயவு செய்து தேசிய ராஜா 1 மறந்துருங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், அது காமெடி கலாட்டா, இது காமெடி கலைபரம் போலதான். ஓகே சார், யூசுவலா சொல்லுவாங்கல்ல, ஒரு சீக்வல் ரிலீஸ் ஆகும் போதோ இல்ல ஒரு டைரக்டர் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது விசிட் அந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸ் அதெல்லாம் அந்த யூனிவர்ஸ் மறந்துருங்கன்றீங்க, நீங்க தேசிய ராஜா 1 மறந்துடுறீங்க. மறந்துடணும். ஓகே, கஜினி சூர்யா சார் மாதிரி மறந்துட்டு வந்தாதான் இந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ண முடியும். ஓகே சார், உங்களோட இந்த காமெடி பெர்ஃபார்மன்சஸ் அது மக்கள் எல்லாருமே, அதாவது ஒரு ஸ்லைட் வில்லனிக் ரோல் இருக்கும், ஆனாலும் அது சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஆனா ஒரு சீரியஸ் வில்லனாவுமே இருந்திருக்கீங்க. இந்த பெர்ஃபார்மன்சஸ் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பை நீங்க எவ்வளவு வரவேற்கிறீங்க சார்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யார் இந்த மாதிரி ரோல்ஸ் கொடுத்தது? ஆக்சுவலா இதுக்கு அடிப்படை காரணமே இங்க உள்ள ஆர்கே செல்வமணி சார் தான். ஓகே, எல்லாருக்கும் புது தகவலா இருக்கும். ஓஹோ, பக்கத்துல உட்காந்து ஆர் உதயகுமார் சாருக்கும் புது தகவலா இருக்கும், பேரு சாருக்கும். அவர் தான் D40 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில அவர் ஷோ டைரக்டர், ஒரு 5 அசிஸ்டன்ட் ஷோ டைரக்டர் என்ன ஒரு ஆளா வச்சிருந்தார். அப்ப டைரக்டர் எழில் சார் எங்க யூனியன்ல டைரக்டர் யூனியன்ல பொருளாளர். அந்த ஒரு மாச டிராவல்ல நான் பாக்குறதுக்கு பயங்கர முரடனா இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் செம்ம டென்ஷன் கத்தி, உங்களை எவங்க வில்லனாக்குனது அப்படின்னாரு கோவப்பட்ட எழில் சார். சார் வசந்த பானால் தான் சோறு சாப்பிட்டு இருக்கேன் சார், தட்டை உரியாதீங்க அப்படின்னு. இல்லைங்க, நீங்க சரியான காமெடி பேசுங்க, காமெடியில் இறங்குங்க, வேற ஒரு அறுவடை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னாரு. அப்ப நீங்களே செஞ்சிருங்க சார் அது அப்படின்னு. நான் கேஷுவலா சொன்னேன், எங்கங்க நானே கேப்ல படம் இல்லாம உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. அவர் சொன்னது அப்படியே சொல்றேன். இல்ல சார், இங்க கூடி சீக்கிரம் படம் பண்ணுவீங்க சார், நீங்க சொன்ன மாதிரி இதை நான் காமெடியா பண்ணுவேன் அப்படின்னு. அதுதான் சிவகார்த்திகேயன் சார் அறிமுகமாகி நான் வில்லன், காமெடி வில்லன் பண்ண அந்த மனங்குத்தி பறவை. அந்த படத்துல அசால்ட்டா அப்படி நடிச்சு போயிட்டேன். ஆனால் அடுத்த படம் தேசிய ராஜா 2 வரும்போது மறுபடியும் நீ தான் வில்லன் இந்த படத்துல அப்படின்றாரு. எனக்கு பொறுப்பு கூடுது. ஏன்னா இந்த வில்லன் சேர்ல உட்காந்து காமெடி பண்றது 2 பொண்டாட்டிக்காரங்க கதை. 2 பொண்டாட்டி திருப்திப்படுத்த எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி வில்லன் சேர்ல உட்காந்து வில்லன் பண்ணணும், ஆடியன்ஸ் மிரட்டணும், அப்படியே காமெடி சொல்லி கைத்தட்ட வைக்கணும். அது எவ்வளவு கஷ்டம்னு அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும். சோ முதல் படம் ஹிட் மனங்குத்தி பறவை, செம சூப்பர் டூப்பர் ஹிட். தேசிய ராஜா வராரு, எனக்கு உண்மையிலே பயம். என்ன கிளைமாக்ஸ்ல கண்ணம் ஸ்டீல் சாங்லாம் வச்சு என்னெல்லாம் வெஸ்டர்னைஸ் சாங்லாம் ஆட வைக்கிறாரு. என் மேல அவ்வளவு நம்பிக்கை, என்னடா இவ்வளவு நம்பிக்கை மனுஷன் வச்சிருக்காரு. அப்ப நம்பிக்கையை மற்றவர்கள் நம்ம மேல வைக்கும் போது நமக்கு பொறுப்பு கூடும்போது, ஐயோ சிரிக்க வைக்கணுமே சிரிக்க வைக்கணுமே சிரிக்க வைக்கணுமே சொல்லி இந்த பிஹெச்டி பண்ணுவாங்க இல்லையா, தமிழ், இங்கிலீஷ், லிட்டரேச்சர் எல்லாம், அது மாதிரி நான் காமெடியில திசிஸ் பண்ணி அது பிஹெச்டி மாதிரி பிரிச்சு இதுக்கெல்லாம் சிரிப்பான், இதுக்கு சிரிக்க மாட்டான், இதுக்கு ஆடியன்ஸ் சிரிப்பான், இதுக்கு சிரிக்க மாட்டான், அப்படியே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். டைரக்டரும் மறந்துட்டேன், கதாசிரியர்கிறத மறந்துட்டேன், காமெடி எப்படி ஒர்க் அவுட் பண்றதுங்கிறதே ஒர்க் அவுட் பண்ணி தேசிங்க மனங்குத்தி பறவையில மச்சான் சொல்லிட்டாலே மச்சான் சொல்ற ஒரு காமெடி செம ஹிட். இது செம காமெடி. இந்த காமெடி காமெடியே இல்லைனவங்க தேசிய ராஜா வந்ததுக்கு அப்புறம் நானும் சூரியன் பண்ண காமெடி. அப்ப நான் இது வரைக்கும் காதல கூப்பாடு போட்டு சொன்னது காதல விரல அப்படின்னு சொன்னப்ப அது அதை விட பெரிய காமெடி ஆயிடுச்சு. இதுதான் சூப்பர் காமெடிக்கும் போது வேலை வந்த வெள்ளக்காரன் நானும் ரோபசங்கர் சொன்ன அன்னைக்கு காலைல 6 மணி கோழி கொக்கர் கோன்னு கூச்சு. என் பொண்டாட்டி தர நிறைய மல்லிகை பரிசு உசுப்புனா
மல்லியா கனகாம்பரமா அப்படிங்கும்போது உன் பொட்டாட்டி உன்னை செருப்பா அடிச்ச கதையெல்லாம் கேட்கல. மாமா இன்னும் கூட வச்சிருக்கா, எங்க வச்சிருக்க சொல்ல. அந்த காமெடிக்கு அந்த காமெடி வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அது வந்து மீம்ஸ் ஆகும், டெம்ப்ளேட் ஆகும். எப்ப பார்த்தாலும் ஒரு அரசியல் நிகழ்வா இருக்கட்டும், ஒரு பொது நிகழ்வா இருக்கட்டும், அதை கம்பேர் பண்ணி போடுற ஒரு மீம்ஸ் ஒரு மிகப்பெரிய கடவுள் ஆசீர்வாதத்தில் எனக்கு கிடைச்சது. இப்போ அதே மாதிரி இந்த தேசிகராஜ 2 வந்து எப்படி இது ஆடியன்ஸ் வந்து ஒரு மீம்ஸா பயன்படுத்தினாங்களோ, எப்படி டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணாங்களோ, அது மாதிரி தேசிகராஜ 2 எனக்கு மட்டுமல்ல, நண்பர் புகழ், நண்பர் சாம்ஸ், அண்ணன் சுவாமிநாதன் பங்காளி, சிங்கம்புலி, இப்படி எல்லாரையுமே, ரோபசங்கர் ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னார்ல, நீங்க தேட்டர்ல பாருங்க தெரியும். இது எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கும். நான் இந்த இடத்துல ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாசிக்கவே விடாத அளவுக்கு நாங்க பேசிட்டே இருந்ததுக்காக வித்யாசாகர் சார் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது என் தப்பு இல்ல சார், இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சவங்களை மியூசியட்டா பிக்ஸ் பண்ணது எல்லி சாருடைய தப்பு. இருந்தாலும் அந்த எழில் நீலா காற்று வந்து முதல்ல கேட்கிற சார், முதல்ல பாக்குற சார், அப்படியே பச்சுன்னு ஒட்டிக்கிது சார். அது நீங்க பாடின அந்த ஒரு பாட்டை போடுங்கன்னு ப்ரொடியூசர் எவ்வளவு கெஞ்சினேன் சார், அது வித்யாசாகர் சார் பாடியிருக்காரு, அது நீங்க போடுங்க சார். அவர் என்ன சொன்னாரு, அது ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு சார் 10 நாளா. இப்ப ஹிட் ஆக வேண்டிய 3 பாட பாடுற கிடாரி தோப்பு சாங் தான் நான் சொல்றேன். கிடாரி தோப்புன்னு ஒரு எண்ணில் ஒரு சாங் இருக்கு. எப்படி இந்த 1க்கு 2க்கு எந்த சம்மந்தம் சொன்னோ அது மாதிரி இந்த கெட்டப்ல இருக்க பாருங்க. இதுக்கும் இந்த எனக்கும் இந்த சம்மந்தமே இல்லை. அது ஒரே ஒரு சீன்ல ஒரு சாங்ல வர்ற கெட்டப். இந்த படத்துல ஒரு அரசியல்வாதியா நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட ப்ரொடியூசரை பத்தி நான் ரொம்ப அழகா சொல்லணும். சாம்ஸ் அழகா சொன்னாரு. எப்பயுமே வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட போனோம்னா அவங்க சாப்பாடு பரிமாற விஷயத்துல அவங்க மனசு தெரிஞ்சிடும். அந்த சாப்பாடு வைக்கிற ஐட்டத்துல அந்த குவாலிட்டியில அது அவங்களுடைய மனசு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி மனசை கண்டுபிடிக்கிறத ஒருத்தங்க நமக்கு விருந்தோம்பல் வைக்கும் போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பொறுத்தான். அந்த மனசுக்கு மாபெரும் நல்ல மனசு சொந்தக்காரர் தான் தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்கள். கடந்த 3 நாளா நாங்க ப்ரொமோஷனுக்கு எல்லா சேனலுக்கு போறோம். ஸ்டார் ஹோட்டல் எங்களுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்கவே விட மாட்டார். அவரே ஆர்டர் பண்ணுவார். எனக்கு பேர் தெரியாதெல்லாம் ஆர்டர் பண்ணுவார். ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுங்க சொல்லி அந்த மனசை குளிர் வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படம் பெரிய ஹிட் ஆக போகுது சார். ரொம்ப தேங்க்ஸ் ரவி சார். அதே மாதிரி அவருடைய சன் இந்த படத்துல நடிச்சிருக்காரு, ஜனா. அவர் ஆல்ரெடி ஒரு 4-5 படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா தான் நான் வரேன். அவருடைய பிசிக், அவருடைய மூவ்மெண்ட், அவருடைய அந்த தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான விஷயம். ஆனால் ஒரு நாள் கூட ஷூட்டிங் பண்ணல. நான் ஒரு ப்ரொடியூசர் சன்னில் வந்ததே கிடையாது. எங்களை எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் லெஜெண்ட் பார்த்துட்டே இருப்பார். நாங்களாம் சாதாரண சொல்லி அவர்கிட்ட பழகிட்டே இருப்போம். ஒரு நல்ல ஒரு ஹீரோ உருவாகிறாரு. அந்த ஹீரோ உருவாக்குறது ஸ்கோப் கொடுத்த எங்களுடைய அன்பு சகோதரர் விமல் சாருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எல்லா ஹீரோக்கும் எல்லாருக்கும் ஸ்கோப் தர மாட்டாங்க. ஜனா சாருக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே அவருடைய வெற்றி எங்க காத்துட்டு இருக்குன்னா, விமல் சார் எப்பயும் என்ன பண்ணுவாருன்னா எல்லாருக்கும் ஸ்கோப்பையும் அப்படி பார்ப்பாரு. இவருக்கு இந்த ஸ்கோப்பா பண்ணுங்கன்னு சொல்லி இதுல நான் என்ன பண்ண முடியும் ப்ரூவ் பண்ணுவாரு. அதுதான் அவர் இத்தனை வருஷமும் இவ்வளவு காம்படிஷன் நடுவில் ஒரு ஹீரோவா நின்னுக்கிறது காரணமே. அவர் அந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் நேசிப்பாரு. நான் என்ன பண்ண போறேன், நான் ஹீரோ சார், எனக்கு என்ன சார் இருக்கு, எனக்கு ஓப்பனிங் இல்லையே சார், எனக்கு எண்ட் இல்லையே சார், இதெல்லாம் கேள்வி கேட்டு பார்த்ததே இல்லை. ஒரு கூத்துப்பற்றையில ஒரு கலைஞன் வந்து ஒரு மிக சிறந்த பயிற்சியை பெற்று வந்தா எப்படி பண்ணுவாங்கிறது ஒரு மிக சிறந்த உதாரணம் வந்து விமல் சார் தான். எந்த டைலாக்கையும் அசால்ட் ஆர்வமா கேட்டு டப்புன்னு டெலிவரி பண்ணுவாரு. ஒரு பிசு இருக்காது, ஒரு வார்த்தை விட மாட்டாரு. அதே மாதிரி எப்படி பண்ண சூப்பரா பண்ணு கேட்கவும் மாட்டாரு. கேட்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஓரமா போய் சேர போட்டு உட்காந்துருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு நண்பர்களா அந்த டீமோட சேர்ந்து படம் பண்ணியிருக்கோம். யாராவது பேரை மறந்துருந்தா தயவுசெய்து மன்னிச்சுங்க. புகழ் தம்பி நானும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லட்சுமி மேக்கர்ஸோட 27வது படம். அந்த படத்துல தான் எனக்கு புகழுடைய திறமை எனக்கு தெரிஞ்சது, புகழுக்கு என்னுடைய திறமை தெரிஞ்சது. 2 பேருமே வந்து ஒருத்தர் பாராட்டிட்டு அந்த படத்துல வேற மாதிரி பண்ணிருக்கோம். ஆனா இந்த படத்துல புகழுடைய வெளிச்சம் வந்து 4K லைட் மாதிரி பாய போகுது, பளிச்சுன்னு பாயும். அது கன்ஃபார்ம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சாரி, நான் சில்வா சார், சாரி சார் உங்க பேரை மறந்துட்டேன். அந்த துல்லாமணன் துல்லு படத்துல இருந்து இத்த வரைக்கும் 25 வருஷத்துல நான் டிராவல் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. நீங்க 2 படம் தான் டிராவல் பண்ணீங்க. நான் 10 வருஷத்துல நான் சாருடைய டைரக்ஷன்ல 6 படம் பண்ணிருக்கேன் சார். யாருக்கும் கிடைக்காத பெருமை என்னன்னா, ஒரு படத்துல வில்லன் நடிச்சோம்னா ஒரு வில்லன் வந்து ஒரு 4 வருஷம் 3 வருஷம் அப்படி நிறைய படம் பண்ணிட்டே இருப்பாரு, அதுக்கப்புறம் காணாம போயிருவாரு. ஆனால் என்னை இன்னைய வரைக்கும் காணாம போகாம 20 வருஷமா நடிச்சது ஒரே காரணம், என்னுடைய ஜானரை மாத்தி இவன் எப்படியும் பண்ணுவாங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தின எழில் சார் தான். இந்த நேரத்தில் வந்து எழில் சாருக்கும் என்னை உருவாக்கிய வசந்தபாலன் அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் அகல் விளக்கா வசந்தபாலன் இருந்தாருன்னா இந்த பக்கம் அகல் விளக்கா
எல்லி சார் தான் இருக்காங்க. இந்த 2 விளக்கு நடுவில் தான் நான் பிரகாசிக்கிறேன். இந்த படம் வந்து நான் சொல்ற மாதிரி தான். இந்த படம் ஜாலியா வாங்க, படு ஜாலியா போங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். 4 நூற்றாண்டையும் கடந்து இன்னைக்கும் நகைச்சுவைக்கு இப்போ உள்ள இயக்குனருக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே இயக்குனர்னா எழில்மிகு இயக்குனர் எங்க எழில் சார் தான். நாங்க எல்லாருமே அவருடைய காம்பவுண்டு தான். எப்பயுமே பெருமையா சொல்லிக்குவோம். வாடகையே வாங்க மாட்டாரு, அப்படி ஒரு காம்பவுண்ட் அது. இப்ப முருகன் அண்ணன் வந்து சொல்லிட்டு போனார்ல, 23 பக்கம் எழுதி நாங்கள் கொடுப்போம் தூக்கி போட்டார்னு. 23 பக்கம் இல்லை, 123 பக்கம் எழுதிட்டு போனாலும் அவர் ஓரமா தூக்கி வச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு இயக்குனர். ஏன்னா அவருக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல கேமரா இருக்கும், அவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பாரு. கோயம்புத்தூர்ல கேமரா ஷூட்டிங் போயிட்டு இருக்கும், இவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பாரு. சார் என்ன சார் ஷூட் போகுது அப்படின்னா, உள்ள 15 காமெடி போராட்டம் இருக்கு. இந்த 15 காமெடி போராட்டமும் பேசி அவங்களாம் அடிச்சுக்கிட்டு நாரி அவங்களே ஒரு எடிட் பண்ணி உனக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கடைசி போராட்டம் எடிட்டர். ஏன்னா 25 பேர் பேசிக்கிட்டே இருப்பான். ஹீரோக்கு தான் பேச வேண்டிய டைலாக், அவ்வளவு பேர் வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எங்க கிடைச்சா என்ன டப்பிங் போடலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி எடிட் பண்ணி ஒரு அழகான சீனா வந்துடும். அதுக்கு வந்து நிறைய படங்கள், வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் முதற்கொண்டு இன்னைக்கு வரையும் எனக்கு குழந்தைகள் மத்தியில் அவ்வளவு பெரிய ஒரு பேர்னா அது எழில் சாருக்காக தான். உண்மையிலே அப்படி ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி மாப்பிள்ளையை பத்தி நான் ரொம்ப பெருமையா சொல்வேன். விமல் மாப்பிள்ளைய அவர் சொன்ன மாதிரி வாய் அசைக்கவே மாட்டாரு. நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் அவர் மாதிரி. இப்ப நமக்கெல்லாம் உடம்பு வலிக்குது அப்படின்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம்ல, ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், மாப்பிள்ளை எங்க இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? மாமா இந்த தூங்கிட்டு இருக்கேன், இந்த வந்துட்டேன், இதுதான் சொல்லணும். இப்ப பாருங்களேன், அவர் எப்படி பேசியிருப்பாருன்னு சொல்றேன். மாப்பிள்ளை வணக்கம் மாப்பிள்ளை, ஆடியோ லான்ச்சுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ளை, எங்க மாப்பிள்ளை இருக்கீங்க? வரலாம்னு இருக்கேன். இல்ல மாமா, காஃபி குடிச்சேன், குடிச்சிட்டு வரலாம்னு இருக்கேன். நீங்க எங்க மாமா இருக்கீங்க? நம்ம காதை தூக்கி அவர் வாயில வைக்கணும். அப்படியா மாப்பிள்ள, வந்துருங்க மாப்பிள்ள அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான, எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் வந்து திரை உலகத்துல அன்பா கூப்பிடுற மாப்பிள்ளை விமல். அவரோடையும் 3 படம் நிறைய பண்ணிட்டேன். என்ன அடுத்தடுத்த படங்களும் நான் நிறைய பண்ணணும். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய காமெடி லெஜண்ட்ஸ் ஒரு ஒட்டுமொத்த பேரையும் நீங்க வந்து அந்த ஈகோவே இல்லாம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காமெடியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஃப்ரேம்ல வந்து 10-15 பேர் இருந்தா கூட எல்லாரும் அந்த வாய்க்கு வந்து அது பேசிக்கிட்டே இருப்போம். கேப் விடுற இடத்துல பேசுவோம். அவர் கேமரா கட் பண்ணி கேமரா ஷிஃப்ட் ஆகிலாம் வேற இடத்துக்கு போயிடும், நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி காட்சியெல்லாம் நடந்திருக்கு. அதை தாண்டி அவ்வளவு தூரம் வரும். அதே மாதிரி இந்த தேசிங் ராஜால நீங்க பார்த்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்ல அந்த 500 அந்த கிளைமேக்ஸ் காமெடியோடைய ஒரு லீடு, ஒரு பெரிய லீடு இருக்கு. அதுல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸா அது நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மீண்டும் எழில் சாருக்கு நன்றி. கூடிய விரைவில் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் பார்ட் 2 வந்து நீங்க ஆரம்பிக்கணும். இதே காமெடி போராட்டத்தை நாங்க நடத்தியே ஆகணும். அதுக்கு உங்கள்ட்ட வந்து தாழ்மையா கேட்டுக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு அழகான ஒரு இசை வெளியீட்டு விழாவில். எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, தயாரிப்பாளர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு. படத்தை தரமாக தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அது அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு பப்ளிசிட்டி நீட்டாக பண்ணுற வரைக்கும் அட்டகாசமாக பண்ணிட்டு இருக்காரு ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார். ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு. அதாவது இந்த படம் வெறும் தரமாக உள்ளுக்குள்ள வரையும் தரமாக இருக்கணும், வெளியில் பப்ளிசிட்டிலையும் தரமாக இருக்கணும். உள்ள தரமாக இருக்கிறதுக்கு சில நேரத்தில் ஒரு சீன் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் இதை விட இன்னும் பெட்டராக எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற ஆள். எடுத்த சீனையே திருப்பி ரீஷூட் பண்ணுறது கூட கவலைப்படாமல் செலவழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அது இந்த படத்துலையும் நடந்திருக்கு. ஸோ பார்க்குற மக்களுக்கு தரமான ஒரு படத்தை தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அடுத்தது பப்ளிசிட்டியில் கலக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக 25 பஸ்ஸில்
ஃபுல்லா தேசிங்க ராஜாவோட ஃபுல் போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டி மோர் தென் 250 பஸ்ஸஸ்க்கு பின்னாடிலாம் அழகா தேசிங்க ராஜாவெல்லாம் ஒட்டியிருக்காங்க. இதை நான் எடுத்து என்னுடைய சோசியல் மீடியால போட்டிருக்கேன். அதை பார்த்து கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டுக்கோங்க, ஏன் நீ மாட்டு பஸ்ல எல்லாம் ஒட்டிட்டு போயிட்டா உள்ளே இருந்து பார்த்தா வெளியில இருக்கிறது தெரியவே இல்லை அப்படின்னு. ஏன்னா நானே பசை எடுத்து பஸ்ஸுக்குள்ள ஒட்டிட்டு வந்த மாதிரி ஏன் இதுல ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அழகா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அருமையான ஒரு தயாரிப்பாளர். அவரோட மகன் இந்த படத்துல இன்னொரு செகண்ட் ஹீரோவா நடிச்சிருக்காரு, ஜனா அவர்கள். அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் சொல்லும்போது பையன்கிட்ட கேட்டிருக்காரு, உனக்கு ஆசைப்பட்டு வரியா இல்ல பேஷனோட வரியா அப்படின்னு. ஏன்னா ஆசைக்கும் பேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, அது அவருக்கு அப்ப தெரியல. ஸோ எதை நாம் தொடர்ந்து துரத்தணும்னு ஒரு இது வருதோ அதுதான் பேஷன். எல்லாத்தையும் பார்த்து ஆசை வரும், ஆனா சில இதை தான் கண்டினியூஸா அதை அட்டஞ்சே தீரணும்னு இருக்கும், அதுதான் பேஷன். ஸோ அதை நோக்கி தன் பையனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பையனை புடம் போட்டு சின்ன சின்ன ரோல் பண்ணா கூட பரவாயில்லன்னு சொல்லி இறக்கி பையனோட கனவுகளுக்கு ஒரு வழிகாலா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவருக்கும் அவர் மகனுக்கும் இது அற்புதமான அருமையான ஒரு வெற்றி படமா அமைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஷாம் சார், உங்களுக்கு வயசே ஆகாதா? இன்னும் முடியலம்மா. சாரி, இல்ல ஓகே, முடிச்சதுக்கு அப்புறம் வரேன். டை இருக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்தது என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் எழில் சார். தொடர்ந்து அவரோட நான் பண்ணக்கூடிய ஒரு 6வது படம் இது. தொடர்ந்து என்ன கூப்பிட்டுட்டே இருக்காரு, நல்ல நல்ல ரோல் கொடுத்துட்டே இருக்காரு. வெரி ஹாப்பி. அவரோட டீம்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நிறைய காமெடி ஆர்டிஸ்ட போட்டுருவாரு உள்ள. நம்மளும் அதுல பண்ணிட்டு இருக்கும்போதே சக காமெடி நடிகர்கள்லாம் பண்றதோடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கும்போதே நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். நம்மளே ரசிப்போம், நம்மளே சிரிப்போம். ஜென்ரலா ஒரு 3 நிமிஷம் காட்சி தான் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னாங்க, நாங்க எல்லாருமா சேர்ந்து அதை 13 நிமிஷத்துக்கு மாத்தி வைப்போம். எல்லாத்தையும் எங்களை ஆட விட்டு வேடிக்கை பார்த்து அழகா ரசிப்பாரு. ஃபர்ஸ்ட் ரசிகர் எங்க இயக்குனர் எழில் சார் தான். எங்களுக்கெல்லாம் நல்ல ரசிச்சு அதுல பெஸ்ட் பீஸை எடுத்து பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நடிகர்களை கொஞ்சம் நம்புவாரு, எடிட்டரை தான் மோஸ்ட்லி நம்புவார். ஏன்னா சம்பூர்ண ராமாயணம் மாதிரி நாங்க 2.5 மணி நேரம் படத்தை 25 மணி நேரத்துக்கு எழுத்து வச்சு அந்த அளவுக்கு பண்ணுவோம். பட் பெஸ்ட் பீஸ் இருக்கக்கூடிய அருமையான இயக்குனர். எப்ப கூப்பிட்டாலும் ஓடி போற அளவுக்கு அவ்வளவு ஒரு ஒரு பிளசண்டா இருக்கும் அந்த விஷயம். அடுத்தது இந்த விழாவினுடைய நாயகன் வித்யாசாகர் சார். ஸோ அவருடைய பாடல்களுக்கெல்லாம் எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். கார்ல எல்லாம் நானும் என் ஃபேமிலிலாம் அப்படியே ஒரு டிராவல் போயிட்டு இருக்கும்போது சாரோட பாட்டை கேட்டு தான் போவேன். சில நேரம் பின்னாடி இவங்கெல்லாம் வேற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நான் வந்து மலரே மௌனமா இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு போவேன். இந்த ஷெட்டுக்கு பிரேக் டவுன் ஆன எடுத்த வண்டியை எடுத்துட்டு போவோம் பாருங்க, அந்த வண்டிலாம் என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு போவோம். ஏன்னா கால் அந்த ஆக்சிலேட்டர் மிதிக்கவே தோணா, அப்படியே ரசிச்சுட்டே போவேன். உடனே என் பையன் சொல்லுவான், அம்மா இந்த வேகத்துல போச்சுன்னா வீடு வந்து தரத்துக்கு விடிஞ்சிடும், பாட்டை மாத்து அப்படிமா. பாட்டு எடுத்து போட்டு அடுத்து கில்லி அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு, பிளைட் எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போவேன் நான். ஸோ அந்த அளவுக்கு சாருடைய விதவிதமான பாடலுக்கு நான் பயங்கரமான ஒரு ரசிகன், அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். ஸோ அவருக்கும் இது ஒரு அருமையான ஒரு படமா எங்க டீமுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அவர் வந்தது, உள்ள வந்தது. அடுத்து இந்த படத்தினுடைய நாயகன் விமல் சார். ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிகன். ஆக்சுவலா இந்த கமல் சார், ரஜினி சார் இவங்களோட காலத்துல கார்த்திக் சார் ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் பண்றதா நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் தாண்டி அது அவர் வேற மாதிரி இருக்கணும். அது மாதிரி இப்ப விமல் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அவர் வந்து உதடே அசையாம பேசுற மாதிரியான விஷயம் தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். என்ன புரியுதா உங்களுக்கு, என்ன டைலாக் அப்படியே இருப்பார், என்ன பேசுறாரு அவர், லிப் மூவ்மெண்டே காணமேன்னு தேடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த டைலாக்ல மாம்பழம் இருந்து வச்சுங்களேன், டப்பிங்ல வந்து சார் மாம்பழம் இல்லை சார் அது கொய்யா பழம்னா அவரோட லிப்ல கொய்யா பழம்னு போட்டுக்கலாம், ஸ்ட்ராபெரின்னு கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி லிப் மூவ்மெண்ட் எதுக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு அழகா சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ். அடுத்தவங்க நடிக்கிறத அவங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ அதுவோ கிடையாது. இவருக்கு ஏன் சார் சீனை ஏத்திட்டீங்க, எனக்கு ஏன் சார் கம்மியா, ஒண்ணுமே கிடையாது. டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் அப்படின்னா விமல் சார் தான் நான் சொல்லுவேன். அற்புதமான ஒரு இது. அவர் கூடயும் சேர்ந்து ஒரு 3-4 படங்களுக்கு மேல நடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எங்களோட மொத்த டீம் இருக்கு பாருங்க, ஜாலியான ஒரு டீம். ரவி மரியா சார்ல இருந்து, புகழ்ல இருந்து, இன்னும் எத்தனை, சாமிநாதன் சார், சிங்கமொழி சார், எல்லாம் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆர்டிஸ்ட். ஜென்ரலா ஒரு படத்துல ஹீரோ ஹீரோயினுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும் இல்லையா, இந்த படத்துல எனக்கும் புகழுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு எங்களோட காம்பினேஷன்ஸ். அவர் லேடி வேஷம் போட்டே நடிச்சிருக்காரு இல்லையா, இந்த படத்தோட 4வது ஹீரோயின் புகழ் தான். ஸோ நிறைய மெனக்கெட்டு இருக்காரு புகழ். அவரோட சேர்ந்து நடிச்ச சீன்ஸ்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அடுத்தது கேமராமேன் சார், செல்வா சார், அது என்ன சொல்றது, அனைத்து டேரக்டர்களுக்கும் ஃப்ரெண்ட்லி. அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 150 வருஷம் இருக்கீங்களா சார் சினிமாவில்? அவ்வளோ 40 வருஷம். வாவ், சூப்பர்ப். ஸோ எல்லா டேரக்டருக்கும் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆர்டிஸ்ட், ஃப்ரெண்ட்லியான ஒரு கேமராமேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அட்டகாசமான குழு, அருமையான ஒரு படம், ஒரு ஃபன் ரைடான ஒரு படம். உள்ள வந்தா கொடுத்த காசுக்கு வஞ்சனை இல்லாம கலகலன்னு சிரிச்சிட்டு போகக்கூடிய அற்புதமான ஒரு படம். ஸோ கண்டிப்பா நீங்க பார்த்தா திருப்தியா இருக்கும். எனக்கும் இந்த படம் மூலியமா நல்ல பேரும் நினைக்கிறேன். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. படத்தை தேட்டர்ல வந்து பார்த்து உங்களை ஆதரவு. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பட் ஒன்னே கேட்கணும், உங்களோட எனர்ஜி. ஏன்னா இந்த படத்துல வந்து நீங்க ஜீப்ல தொங்கிட்டு போறீங்க, போலீஸ் ஜீப்பை அர்ஜுனர் வெளில கேட்டுட்டு ஓட்டுற மாதிரி வேகமா ஓட்டுறீங்க. அந்த எனர்ஜி வந்து அவ்வளோ ஹை எனர்ஜியா இருக்கு. சார் சொன்ன மாதிரி படம் முழுக்க எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு வயசே ஆகாதான்னு நான் கேட்டதுக்கு அங்கதான் நான் கேட்டேன். சோ அந்த எனர்ஜி எப்படி மெயின்டைன் பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க. என் ஒய்ஃப் வந்திருக்காங்க இந்த இதுக்கு. ஆக்சுவலா நீங்க எப்படி இவ்வளவு இளமையா இருக்கீங்கன்னா, நான் அவரை சந்தோஷமா வச்சிருக்கேன் அப்படின்பா அவ. அதனால அவ என்னை ஹாப்பியா வச்சிருக்கா, நான் ஹாப்பியா இருக்கேன். போற யூனிட் எல்லாமே நடிக்கிற படம் எல்லாமே காமெடி படம் தான் மோஸ்ட்லி. ஸோ நானும் சிரிக்க வச்சிட்டு இருக்கேன். அதனால லைஃப் ஹாப்பியா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் முடி கொட்டல, அதனால ஓடிட்டு இருக்கு பொழப்பு. உண்மையை சொன்னதுக்கு நன்றி சார், தேங்க்யூ. இதே மாதிரி எனர்ஜியோட நீங்க ஸ்கிரீன்ல எப்பவுமே எங்களுக்காக அழகழகான படங்கள் கொடுக்கணும். மேம் உங்களை இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். தேசிங்க ராஜா 2 அதிரடியா இருக்கு பாடல்கள் எல்லாம். நீங்க சொல்லுங்க சார், இந்த படத்துக்கு இசையமைத்த அனுபவம், ஆடியன்ஸ் எப்பவும் போல உங்களுக்கு ஒரு லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், சொல்லுங்க. எழிலோட நாம பண்ண முதல் படம் வந்து பூவெல்லாம் முன்வாசம். பூவெல்லாம் முன்வாசம் தான் என்னுடைய முதல் படம், எழிலோட பண்ணது. அவருக்கு அடுத்த படம் என்னோட பண்றதுக்கு 1/4 நூற்றாண்டு பிடிச்சது. அந்த படத்தினுடைய பாடல்கள் அவர் அவ்வளவு தூரம் பாதிச்சிருக்குது. அதுல இருந்து மீண்டு வந்து அடுத்த படம் மறுபடியும் பாட்டு கேட்க 25 வருஷம் எடுத்துருக்காரு. அவர் ஒரு பெரிய, என்ன சொல்றது, நல்ல இசை ரசிகர். அவருடைய படங்கள் எல்லாமே, அதாவது பூவெல்லாம் முன்வாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவருடைய அந்த காலத்து படங்கள் எல்லாமே, அந்த பிகினிங் ஸ்டேஜஸ் அவர் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட், ரொம்ப அழகான ஃபன் ஃபிலிம்ஸ், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படங்கள். அப்போ எனக்கு வந்து இது வந்து அதிரடியாக இருந்தது இந்த படம் தேசிங்க ராஜா பார்க்கும்போது. ஏன்னா நான் பார்த்த எழிலுக்கும் இந்த படத்தினுடைய எழிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து நான் எங்க ரீரெக்கார்டிங் வாசிக்கணும்னு எனக்கு சந்தேகமாவே இருந்தது. ஏன்னா கடைசி ஃப்ரேம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க, காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் கேட்டேன் நான். அண்ட் விமலோட எனக்கு ஐ திங்க் திஸ் மை செகண்ட் ஃபிலிம், கரெக்டா? நம்ம கருப்பணிப்பன் படம் பண்ணியிருக்கோம், ஜன்னலோரம். such a nice artist. And இந்த படத்தின் மூலமாக அறிமுகமாக இருக்கும் ஜனாவா. எஸ். அண்ட் ஆல் தி காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் என்று இறைவனை வேண்டுகிறேன். பியூட்டிஃபுல் சார். அண்ட் ஒரு சாங் ரொம்ப அழகு, எல்லா பாட்டுமே, பட் உங்களோட மெலடி டச் இருக்கக்கூடிய அந்த நிலா மழை எழில், அந்த எழில் அழகா இல்ல எழில் சாருக்கு ஒரு ரிமைண்டரா, அந்த 1/4 நூற்றாண்டுக்கு ஒரு ரிமைண்டரா? இல்ல, அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போதே அந்த வார்த்தை அப்படி வந்து விழுந்துருச்சு. அப்படிங்களா? ஆமா. நிலா மழை எழில் அப்படின்னு சொன்னோம், அது எழில் எதிர்க்கவே உட்கார்ந்துருக்காங்க. அதனால எழிலா ரொம்ப எழிலா வந்துருச்சு, அந்த பாடல் அழகா வந்திருக்குது, அழகா அமைஞ்சிருச்சு. டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இசையமைப்பது ஈஸி அப்படின்னு நீங்க சில மேடைகள்ல நீங்க சொல்லியிருந்திருக்கிறீங்க. நான் சொல்லல, அப்படி நீங்க சொன்னதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது உண்மையா? அதுவும் தப்பு, வேற யாரும் சொல்லியிருப்பாங்க. அதாவது மியூசிக் வாசிக்கிறது, அதாவது இந்த கீபோர்ட்ஸ் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் வந்து எளிதாகி இருக்கலாம். கிரியேஷன்றது எளிது கிடையாது, அது தானாக உருவாகக்கூடிய ஒரு விஷயம். உள்ள இருக்கிறது தான் கிரியேஷன். ஸோ டெக்னாலஜி அதிகமானதுனால வந்து கிரியேஷன் அதிகமாயிடுன்றது கிடையாது, உள்ள இருந்தது தான் வெளியே வர்றதுக்கு இல்லையா? அண்ட் அது வந்து மற்ற என்ன சொல்றது, தி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வில் எய்ட் in better sonorous quality, sound quality, and better way or new way of sounds. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமே தவிர கிரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. அது இங்கிருந்து வர வேண்டியது, இங்கிருந்து வர வேண்டியது. அதனால வந்து டெக்னாலஜி வந்து, பட் டெக்னாலஜி வில் கீப் இம்ப்ரூவிங். இட் இஸ் வெரி குட்.
அதை வந்து நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு சேர்த்துட்டு எவ்வளோ அழகாக நம்ம கொடுக்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க சார். தேங்க்யூ. அந்த ஒரு அழகான ஒரு படைப்பு பத்தி நீங்க சொன்ன அந்த வார்த்தை. ஸோ நீங்க கிரியேட் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்றதுக்கு டெக்னாலஜி வில் ஹெல்ப் அப்படிங்கிறது தான் சார். உங்க மேல இருக்கக்கூடிய லவ் ஒவ்வொரு கான்சர்ட்ஸ்லயும் நீங்க பாக்குறீங்க. அதாவது இந்த ஆடியன்ஸ் அப்படியே இருக்காங்க இல்லையா, எப்பவுமே உங்க கூட பயணிக்கிறாங்க. வாட் யூ வாண்ட் டு சே டு them? அதாவது மாறா அன்பும் என்னுடைய பாடல்கள் மேல் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மோகம், அந்த காதல், அதை மனதில் தாங்கிக் கொண்டு அவருடைய சிறு வயதிலிருந்து வளர்ந்து வந்து இப்ப கூட வந்து இந்த ஜெனரேஷன் கூட அவங்க வந்து அதுக்கு ரொம்ப பாராட்டி அடிக்கடி வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. காலம் கடந்து நின்ற பாடல்களை தந்த ஆண்டவனுக்கு நன்றி. Oh, that's so beautiful and thank you sir. இதே மாதிரி அழகழகான பாடல்கள் நீங்க எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய இதே மாதிரி படங்கள் நாங்க கொண்டாடிக்கிட்டே இருப்போம். Thank you so much for being here today. நன்றி. I mean it's my pleasure to be on the stage. I once again wish all the best to the cast and crew of this film and I pray for the success of the film. இந்த படத்தின் வெற்றிக்காக நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you sir. Thank you. இங்கு கூடியிருக்கும் பத்திரிகைக்காரர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி. ஏன்னா இந்த படத்தை வெற்றியா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. இது சத்தியமா சொல்றேங்க, நான் ஒவ்வொரு இன்டர்வியூவும் சரி, எங்க போனாலும் சரி, மதகஜ ராஜா எப்ப ரிலீஸ் ஆனாலும் சூப்பர் ஹிட்னு, அதே மாதிரி தாங்க இந்த படமும். தேசிங்கராஜ் டு ஆரம்பத்துல எண்டு வரைக்கும் சும்மா கலகல கலகலகலன்னு சூப்பரா. நீங்க பார்த்த முதல் தேசிங்கராஜா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், அதே மாதிரி இதுவும் மிகப்பெரிய சக்சஸ். அவர் படம் எல்லாமே சக்சஸ் தான். காமெடியை ரசிக்க அந்த டைரக்டருக்கு ஒரு இது வேணும். அதை நம்ம எழில் சார் ரசிச்சு ரசிச்சு எடுப்பாரு. நாங்க சீரியஸா எடுப்போம். படத்துல நீங்க பாக்குறப்ப அது பயங்கர காமெடியா இருக்கும். விமல் சார் செம்ம ஜாலியா, ரொம்ப எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. நான் சிங்கம்புலி சார், என் கூட சாம்ஸு, புகழ், நிறைய நடிகர், ரவி மரியான் சார் பின்றாரு, எங்க போட்டி போடவே முடியாது அந்த அளவு எல்லாருமே ரொம்ப. அதே மாதிரி ரோபோ சங்கர் சார் இந்த படத்தில் நீங்க எதிர்பார்க்கிற ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நீங்க படம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மியூசிக் டைரக்டர் நம்ம வித்யாசாகர் சார் ரொம்ப வருஷ நண்பர். அவருடைய மெலோடி சாங்கும் சரி, டப்பாங்குத்து சாங்கும் சரி, எல்லா சாங்குமே கலக்கலா இருக்கும். வித்யாசாகருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. கேமராமேன் செல்வா சார், அதாவது எங்களோட இணைஞ்சு ரொம்ப ஜாலியா உட்காரவே மாட்டாருங்க. பரபர பரபர பரபரம் வேலை செஞ்சே ராத்திரி 12 ஆயிடும். என்ன சார் அப்படின்னு கேட்க, அவன் ஜாலியா எங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவருடைய அசிஸ்டன்ஸுக்கும், இந்த முருகன் சார், ஞானசேகர் சார், டைரக்டரோட கோ டைரக்டர் அசிஸ்டன்ட்டுங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், இந்த படத்தில் இருக்க மேக்கப் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எடில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கிற திரையுலக டைரக்டர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எடில் சாருக்கு மீண்டும் நன்றி. மெயினா ப்ரொடியூசர் சார் சொல்லணும், அங்க வந்துட்டு படம் எப்படி நடக்குது, எப்படி போயிட்டு இருக்கு, இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க இது பண்ணீங்களா, உங்களுக்கு இது வந்துச்சா, நீங்க அப்படி எங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதான் இந்த ப்ரொடியூசரோட சிறப்பு. அவர் பையன் ஜனா புதுசு மாதிரியே தெரியாது, அவர் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பர் படம், தியேட்டர்ல பாருங்க. சூப்பர் காமெடி படம். உண்மையா சொல்றேங்க, சத்தியமா சொல்றேன். என்னோட வேலையை குறைச்சிட்டீங்க சார், எல்லாத்தையும் ரொம்ப அழகா பேசிட்டீங்க. நீங்க சொல்லுங்க சார், இப்ப கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க, ரவி மரியா சார், சிங்கம்புலி சார், நீங்க நிறைய படங்கள் எல்லாரோடய ஒர்க் பண்ணிருப்பீங்க. அண்ட் விமல் சார், இவங்க எல்லாருமே இந்த காம்பினேஷன்ல தேசிங்க ராஜா 1 போல இதுவும் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டீங்க. நீங்க செட்ல இருந்தா என்னெல்லாம் நடக்கும், ஏதாவது ஒரு கலாட்டா பத்தி சொல்லுங்க சார். ஏதாவது கலாட்டா நடந்துகிட்டே இருக்கும். ரவி மரியான் சார் ஒரு கிண்டல் பண்ணிட்டு அப்படி இடுப்பு கிள்ளி விட்டு போயிட்டே இருப்பாரு. திடீர்னு விமல் சார் ஒரு காமெடி பண்ணிட்டு போயிட்டு கலாலகலகலாம் தான் இருப்போம். ஆனா சீன் வந்துட்டா சீரியஸா இருக்கணும். எடில் சாருக்கு விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் என்ன நினைக்கணும், என்ன எடுக்கணும் நினைக்க நமக்கு சொல்லி கொடுப்பாரு. நம்ம எங்க மிஸ் ஆனா கூட, சாமி இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொல்லி கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ இன்வால்வ்டா ஒர்க் பண்ணுவாரு. எடில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் படத்துல நான் ஒரு 5-6 படம் நடிச்சிருக்கேன். எல்லா படத்துலயும் என் கேரக்டர் ஹிட்டு. அதே மாதிரி இந்த படத்துல எல்லா கேரக்டரும் ஹிட்டு. அத்தனை கேரக்டருக்கும் ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு.
எல்லாருமே ஜாலியா பண்ணிருக்காங்க. புகழெல்லாம் வந்து கலக்கியிருக்காரு. இந்த மாதிரி படம் நீங்க பாருங்க. நாங்களே எங்களை புகழ்ந்துக்க கூடாது. நீங்க தியேட்டர்ல பார்த்துட்டு உண்மையை எழுதுங்க, அதுதான் முக்கியம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்க அன்புக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து இதே மாதிரி வண்டர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் பண்ணணும். தேங்க்யூ so much சார். நன்றி. ப்ரொடியூசருக்கு நன்றி.